ஜீவகாந்த வரவும் செலவு. ஜீவன் என்பது என்ன? உயிரினங்களை சொல்லுது. ஜீவன் என்றால் சொல். காந்தம் என்கிறது நமது உடம்புல உள்ள உயிர் துகள் தன்னைத்தானே சுழற்சி செய்யும் போது அதிலிருந்து அலை வருது. அந்த அலையின் தொகுப்பதான் காந்தம் சொல்றோம். இப்ப ஜீவனோட உடம்புல உள்ள இந்த காந்த சக்தி தான் ஜீவகாந்த சக்தி. இந்த ஜீவகாந்த சக்தி நமக்கு 4 வகையில கிடைக்குது. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வரக்கூடிய அந்த உயிர் சக்தி தினந்தோறும் செலவாகிக்கொண்டே இருக்குது, வந்து கொண்டேயும் இருக்குது. அது உணவுல இருந்து ஒரு பகுதி, காற்றுல இருந்து ஒரு பகுதி, கோள்கள் இருந்து வரக்கூடிய அலைகளாக சேர்ந்து அவையெல்லாம் துகள்களாகி அது ஒரு பகுதி. பூமியின் நடுமையத்திலிருந்து அணுக்கள் உடைகிற போது அதுல இருந்து தெறிக்கக்கூடிய அந்த துகள்கள் எல்லாமே பூமியோட மேற்பக்கம் தான் வரும். இப்ப அதுல இருந்து ஒரு பகுதி ஆக 4 வகையில நமக்கு உடம்புல உள்ள செல்கள் மூலமா அவையெல்லாம் நமக்கு ஈர்த்து வைத்துக் கொள்ளுது. அப்ப நமக்கு தேவையான இந்த உயிர் சக்தியை அப்பப்ப தேவையான அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும். இந்த 4ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த வெலாசிட்டி, அந்த கனம், டென்சிட்டி இருக்கும். அப்போ அறிவுக்கு உடலுக்கு உகந்த விதத்துல விகிதத்துல இவையெல்லாம் ஈர்க்கப்படணும். உணவை மாத்திரம் எப்பவும் நம்ம நிரப்பி வச்சுட்டா மற்ற வகையிலிருந்து வருவதை நம்ம தடுத்து விடுறோம். அப்படி தடுத்து விடுறதுனால சில குறைபாடுகள் விளையுது. சிலருக்கு கால்சியம் சத்து குறைவா இருக்கு, இரும்பு சத்து குறைவா இருக்கு, அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பலவிதமான உலோக சத்துக்கள், ரசாயனங்கள் எல்லாமே உடலுக்கு தேவைதான். அவை குறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு நோய் வந்துடும். அதனால எந்த உணவு சாப்பிட்டாலும் அது சுத்தமானதாக, நல்ல சத்துடையதாக இருக்கணும். போஷாக்கு என்பது உணவோட அளவை பொறுத்தது அன்று. நாம ஏற்கனவே ஜீரணம் செஞ்சு பழகிய உணவாக இருக்கணும். அதே நேரத்துல அடுத்த முறை உணவு எடுக்கும் பொழுது 1 மணி நேரம் முன்னதாகவே பசி இருக்கணுங்க. அதுதான் அளவு முறை. 1 மணி நேரம் தினந்தோறும் 2 வேளையும் பசி இருந்தா அந்த நேரத்துல உணவிலிருந்து ஜீவகாந்த சக்தி எடுக்க முடியவில்லை என்றால் உடல் தானாகவே காற்றிலிருந்தும் கோள்களின் அலைவீச்சிலிருந்தும் சக்தி எடுத்துக்கொள்ள முடியும். அப்பதான் அறிவுக்கு விருந்தாக, சிந்தனைக்கு ஏற்ற விருந்தாக நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும். வயிறை மட்டும் நாம நிரப்பி கொண்டிருந்தோம்னா உலக விவகாரங்கள்ல உழைக்கிறது என்ற வரைக்கும் தான் வரும். அதற்கு மேல சிந்தனை ஆற்றல் நமக்கு பெறுகிறது சிரமம். சிந்தனை ஆற்றல் தான் மனுஷனோட சிறப்பு. வயிறானது எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்பது தவறான எண்ணம். இந்த பழக்கத்தினால என்ன ஆகும் அப்படின்னா உணவு கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் ஏதோ இழந்து விட்டது மாதிரி இருக்கும். அந்த அந்த உணவை போட்டு நிரப்பி வச்சு விட்டு இருக்கிற வரைக்கும் மனசுக்கு திருப்தி இருக்காது. அதனால பசி எடுத்து 1 மணி நேரம் கழிச்சு நாம சாப்பிடுற பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா உடம்புல ஜீவகாந்த சக்தி நல்லபடியாக உற்பத்தி ஆகும். அத்தியாவசிய தேவைக்கேற்ப அளவுக்கு மீறாம தேவைக்கேற்ப மனுஷன் தன்னோட எண்ணம், சொல், செயல், உணவு, உறக்கம், உழைப்பு, பாலுறவு, கற்பனை, ஆசை, இவற்றை தன்முனைப்பு, கடும்பற்று, இவை இவைகளெல்லாம் அளவுல கட்டுப்பாட்டுடன் வச்சிருந்த ஜீவகாந்த சக்தி இருப்பு அளவு அதிகரிக்கும், செலவு குறையும். அப்போ அறுவடை சீரமைப்பின் மூலம் பழக்கத்திலிருந்து விடுபட்டு விளக்கத்தின் மூலம் தெளிவான வழியில செயல்பட வேண்டும். தினசரி உடற்பயிற்சி, காய்கல்வி பயிற்சி, தவம், தற்சோதனை பயிற்சிகளை முறையாக செய்வதன் மூலம் உடம்புல ஜீவகாந்த சக்தி அதிகமா உண்டாகும். நல்ல சங்கல்பத்தை மனதுல எண்ணி எண்ணி தவறான வழிகள்ல இருந்து விடுபட்டு நல்ல வழியில செயல்படுறது மூலமும் ஜீவகாந்த சக்தியை நம்ம சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இறைவன் என்றுமே இருப்பு நிலையில பிரம்மமாக இருக்கிறான். செலவை குறைச்சு இருப்பை அதிகமாக்குனா நாம வளம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். சும்மா இருப்பதே சுகம் என்ற வகையில புலர் வழி செல்லாம உயிர் மேல மனசை வச்சு அகத்தவம் செய்வதும் காந்த சக்தி பெருக்கும். நல்ல சங்கல்பத்தை துரிய நிலையில இருந்து எண்ணி எண்ணி உணர்வதனால காந்த சக்தி அதிகமாகும். தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபட்டு விளக்கம் மூலம் பெற்ற அந்த தெளிவை கொண்டு செயல்பட்ட காந்த சக்தி கூடும். உடம்புல எப்போது ஓடிக்கொண்டிருக்கும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், இவற்றையெல்லாம் நம்ம கண்காணிப்புடன் சமநிலையில சரியான அளவுல வைத்து கொண்டாலும் காந்தம் பெருகும். வித்துநாதம் தான் நமக்கு உடம்புல உருவாகக்கூடிய அந்த உணவுல இருந்து 7வது தாது என்று சொல்லக்கூடிய இந்த வித்து சக்தி தான் இந்த ஜீவகாந்த சக்திய உற்பத்தி செய்யுது.
வித்துநாதம் தான் உயிர் சக்தியோட இருப்பிடம். அப்போ வித்துநாதம் பாலுக்குள்ள நெய் போல உடல் முழுவதும் ஊடுருவி இருக்குது. அது பூரண நிலையில இயங்கும் இடம் மூளைதான். அப்போ இத உணரணும். தவத்தினால எண்ணத்தின் அலைகளை குறிப்பிட்ட அளவுக்கு கொண்டு வந்து ஆகினை துரியம் துரியாதீத தவத்துல மனதை நிறுத்தி நாம தவம் செய்யற போது உயிராற்றல் சேமிக்கப்படுது. வித்து சக்தி தான் மனித காந்த சக்தி என்ற உயிர் சக்தியின் இருப்பிடம். அப்போ சுத்திகரிக்கப்பட்ட அந்த ரத்தம் தான் வித்து. எப்பொழுதும் வித்து ஆகர்ஷண சக்தியினால உடம்போட கீழ்ப்பகுதிக்கு விடாம தவத்தினாலும் காயக்கல்ப பயிற்சியினாலும் எண்ண அலைகளை அளவிற்குள் வைத்து உச்சியிலேயே நிறுத்தி இறைநிலையை அடையலாம். உள்ளதை உணர்ந்து நல்லது செஞ்சு அல்லதை விடுவது மூலம் காந்த சக்தி ஜீவகாந்த சக்தி சேமிக்கப்படுது. அப்ப இந்த ஜீவகாந்த சக்தியை வீணாக்கும் வழிவகைகளை கட்டுப்படுத்தவும் உயிர் சக்தியை அதிகரித்து கொள்ளவும் வித்துவை எப்பொழுதும் உச்சியிலே வைத்துக் கொள்ளவும் காயக்கல்ப பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் உடற்பயிற்சிகள் அனைத்துமே நமக்கு பெரிதும் உதவும், பயனளிக்கும். உயிர் சக்தி செலவாகும் வழிகள் என்னன்னு மேலும் விரிவா பார்க்கலாம். மனுஷன் தன்னோட தேவைகளை நிறைவு செய்கின்ற போதும் புலன்வழி கவர்ச்சியால 5 புலன்கள் மூலம் உலக இன்பங்களை அனுபவிக்கின்ற போதும் உயிராற்றல் செலவாகுது. பழக்க வழக்கத்தினால 6 தீய குணங்கள் வயப்பட்டு எண்ணம் சொல் செயலால் செயல்படுவதன் மூலமும் காந்த சக்தியின் செலவு அதிகமாகுது. மிதவெஞ்சிய போகத்தாலும் உணவு உழைப்பு உறக்கம் எண்ணம் இவற்றில அளவு முறை மீறுவதாலும் தட்ப வெப்ப தாக்குதல்களாலும் நெருங்கிய உறவினர்கள் மீதும் பாசம் பேராசை பொருள் பற்று போன்ற விருப்பங்கள் உண்டாகிறதுனால மனதோட எண்ணங்கள் தாறுமாறா இயங்கும். அப்ப அதனாலேயும் உயிர் சக்தி செலவு அதிகமாகுது. ஜீவகாந்த ஆற்றலானது உடல் தேவைக்கேற்ப மின்சக்தியாகவும் ரசாயன சக்தியாகவும் உணர்ச்சியாகவும் உடல் முழுவதும் நிறைந்துள்ள செல்கள்ல மாற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்கிறதுனால உயிர் சக்தி செலவாகுது. அப்போ அது ஈர்க்கும் இயக்கமாகவும் தள்ளு இயக்கமாகவும் இந்த ஜீவகாந்த ஓட்டமானது உடல் முழுவதும் நடைபெறுவதனால ஜீவகாந்த சக்தி செலவாகுது. உணர்ச்சிகளானது புலன்களை தூண்டி அதன் காரணமாக உயிர் சக்தி எழுச்சி பெற்று பின்னர் உயிர் சக்தி செலவாவது என்பது இயற்கை கழிவு. இதற்கு மாறாக புலன்கள் உணர்ச்சிகளை தூண்டி இதன் மூலமாக உயிர் சக்தி எழுச்சி பெற்று செலவாகுவது அப்படிங்கிறது செயற்கை கழிவு. அப்போ இந்த ஜீவகாந்த சக்தியை பாதுகாக்கணும். 5 வகையில ஜீவகாந்த சக்தியை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். நிறைய வழிகள் இருக்கு. குறிப்பா இந்த 5 வழிகள் ரொம்ப முக்கியம். அமைதி எனும் சம உணர்வு அறிவுக்கும் உடம்புக்கும் பொருத்தமான உணர்வு உண்மையான இன்பத்தை தரும். உணவு உழைப்பு உறக்கம் பாலுறவு எண்ணம் இவற்றில அளவோடும் முறையோடும் செயலாற்ற வேண்டும். இந்த 5ல் ஒன்றை கூட அலட்சியம் செய்வது கூடாது. அதாவது அடியோடு தடைப்படுத்தவோ மிகவும் குறைத்து விடவும் கூடாது. மிகுதியாகவும் கொள்ளக்கூடாது. முரண்பாடாக அனுபவிப்பதும் கூடாது. விழிப்பு நிலையோடு மிதமான உணவு உறக்கம் உழைப்பு பாலுறவு எண்ணம் இவற்றை நாம அளவு முறையோட அனுபவிக்கணும். இதனால துன்பம் எழாம பாதுகாத்து கொள்ளலாம். இயற்கையாக எழும் ஒரு துன்பத்தை குறைத்து கொள்ளும் அனுபவமே ஒரு இன்ப உணர்வு தான். இன்பத்தை நாடி மிகுதியாக இவற்றை அனுபவிக்கும் போது உயிர் சக்தி மிகுதியாக செலவாகுது. அதன் விளைவா துன்பம் தோன்றும். துன்பம் மிகுதியாகும். 5 புலன் கருவிகளின் நலமும் பொதுவாக உடல் நலமும் கெடும். இப்போ மேலும் மனிதன் தனது உயிர் சக்தியோட மதிப்பை உணர்ந்து அதை போற்றி பாதுகாத்து வரணும். மனிதனுக்கு உயிர் சக்தி தான் ஒரு பெரும் நிதி. உடல் உறுப்புகளாலும் 5 புலன்களாலும் செய்யக்கூடிய செயல்கள்ல உயிராற்றலானது அழுத்தமா ஒளியா சுவையா மனமாக இப்படி பஞ்சதன் மாத்திரைகளாக மாற்றம் பெற்று கொண்டே செலவாய்கொண்டே இருக்குது. இந்த உயிர் சக்தி ஜீவகாந்த சக்தி மிகுதியாக செலவாகாம காத்து வர வேண்டியது அவசியம். 5 புலன்கள் மூலமாக உயிர் சக்தி மிகுதியாக செலவானா புலன்கருவிகள் கெட்டுடும். அப்போ ஜீவகாந்த அளவு அழுத்தமும் உடம்புல குறைஞ்சி உடல் நலம் மனநலம் பாதிக்கப்படும். எப்போ இதோட அவசியத்தை திருவள்ளுவர் உணர்ந்ததுனாலதான் அவர் கவியில சொல்றாரு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு என்று அருளியிருக்கிறார். விழிப்பு நிலையோடு புலன்களோட இயக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வதனால துன்பம் இல்லாம பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ நிலையான இன்பத்தை அனுபவிக்கலாம்.
நெறியுடன் வாழும் இத்தகைய வாழ்க்கை முறையால தான் நாமும் நலமுடன் மகிழ்ச்சியுடன் அமைதியா வாழலாம். மற்றவங்களையும் நாம சிறப்பாக வாழ வைக்க முடியும். இந்த ஜீவகாந்த சக்தியை ஒழுங்குபடுத்தணும். அது எப்படி ஒழுங்குபடுத்துறது? நாள்தோறும் உடற்பயிற்சி, காய்கல்ப பயிற்சி, தவம், தற்சோதனை பயிற்சி, மௌனம் இவற்றை நாம் முறையாக மேற்கொள்ளும் போது ஜீவகாந்த சக்தியை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். சேமிக்கலாம், செலவை தவிர்க்கலாம். தவம் செஞ்சு மனசை மிக நுண்ணிய அலைச்சூழலில் வைத்திருக்கும் பொழுது மனமானது அலைப்பாயாம நிலையா இருக்கும். அப்ப தற்சோதனை செஞ்சு மனதை சீராக வைத்திருக்கும் பொழுது நாம் 6 தீய குணங்கள் வசமாக மாட்டோம். அப்போ அந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 குணங்களும் அப்படியே நல்ல குணங்களாக மாறிடும். அகத்தாய்வு செஞ்சு தவம் செஞ்சு மனச நுண்ணிய ஆஹ் நிலையில வச்சிருக்கும் போது. அப்ப நம்ம கிட்ட நிறைமனம், பொறுமை, ஈகை உணர்வு, கற்பு நெறி, நேர்நிறை உணர்வு, மன்னிப்பு போன்ற நல்ல குணங்கள் எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கும். அதனாலதான் ஜீவகாந்த சக்தி அப்போ தடமாறாம திசை மாற்றம் அடையாம இருக்கும். நம்ம சத்சங்கத்துக்கு மன்றத்துக்கு போய் தவம் நடத்தணும், அல்ல தவத்துல கலந்து கொள்றது, அங்க வர்ற அன்பர்களுக்கு பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பது, இப்படி ஒரு அன்பர் ஆன்மீக அர்ப்பணிகளை எப்பொழுதும் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஜீவகாந்த சக்திய ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி தானும் வாழ்ந்து சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தொண்டு செய்ய முடியும். இப்ப நம்ம ஜீவகாந்த சக்தியை எண்ணம் சொல் செயலால நமக்கும் பிறருக்கும் தற்காலத்துக்கு பிற்காலத்துக்கும் அறிவுக்கும் உடலுக்கும் நன்மையை தர நாட்டமா இருக்கும் பொழுது அந்த புண்ணிய பதிவுகள் மேலோங்கி எப்பொழுதும் ஜீவகாந்த சக்தி நமக்கு பெருகி கொண்டே இருக்கும். இப்போ ஒருத்தர்கிட்ட ஜீவகாந்த சக்தி அதிக அழுத்தத்துடன் தூய்மையாக இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். இது சுவாமிஜியே ஒரு சொற்பொழிவுல சொல்லும் போது நான் கேட்டேங்க. அவங்க கரைச்சு வைக்கக்கூடிய அந்த இட்லி மாவு கூட 2 நாள் கழிச்சுதான் புளிக்குமா. சாதாரணமா நம்மளுக்கு ஒரு நாள்ல புளிக்கும். ஆனா நல்ல காந்த திணிவு இருக்கிறவங்க இந்த மாதிரி கரைச்சு வைக்கும் போது 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நல்ல ஜீவகாந்த சக்திய திணிவு பெற்றவர்கள் அந்த சமைக்கும் பொழுது கூட அந்த உணவு கோயில் பிரசாதம் போல சுவையா இருக்கும். அந்த உணவை உண்பவர்களுக்கு உடம்பு மனசும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இப்ப கோயில் பிரசாதம் எல்லாம் நம்மளுக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா பக்தி சிரத்தையோடு அங்க சமைக்கப்படுகின்றது. எல்லாவற்றுக்கும் அங்க இருக்கிற அந்த காந்த களம் ஜீவகாந்தம் தூய்மையாக இருக்கிறதுனாலதான். மேலும் மகான்கள் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்களுக்கு சென்று நாம தவம் செஞ்சு ஒரு பேர் அமைதி நிலைக்கு வந்திருக்கிறோம். நம்ம அதை அனுபவ ரீதியா பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டுல 18 மகான்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. உடல் இயக்கம், மன இயக்கம் இவற்றை நிறுத்திட்டு ஜீவனை உடலுக்குள்ளேயே சூற வச்சு விடுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டா திருப்பதியில கொங்கணர் சித்தர் சமாதியா இருக்கிறார். அவர் என்ன எண்ணத்தோட சமாதி ஆனார்னா, அவர் தன்னை நாடி வர்ற அன்பர்கள் அறிவு வறுமை நீங்கி ஆற்றல் வாய்ந்த அன்பர்களாக மாறணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவர் சமாதி அடைஞ்சாராம். ஆனா இன்னைக்கு அந்த எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை. பெரும்பாலும் மக்கள் திருப்பதிக்கு போறோம் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அங்க போறாங்க. ஆனா நல்ல தவசீலர்கள் அங்க போய் தவம் பண்ணும்போது அபரிமிதமான ஆற்றலை உணர்ந்திருக்காங்க. நம்மளும் அனுபவிச்சிருக்கிறோம். இப்ப சுவாமிஜி அவங்க ஆழியார்ல அறிவுத்திருக்கோயில சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. நாமெல்லாம் அங்க போய் தவம் செஞ்சு வந்திருக்கிறோம். நமக்குள்ள ஒரு எவ்வளவு ஒரு பேர் அமைதி கிடைக்குது, அறிவு தெளிவு கிடைச்சிருக்கு. ஏனென்றால் சுவாமிஜி அவங்க வான்காந்தம் முழுவதும் நிரம்பி இருக்கிறாங்க. வான்காந்தத்துக்கு எல்லையே இல்லை. நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி, தவமயங்களுக்கு சென்று தவம் இயற்றினாலும் சரி, குருவின் சக்தியை நாம நல்லா உணர முடியும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆற்றல் படைத்தவர் அருள் தந்தை அவங்க. அப்போ இருந்த இடத்திலேயே குருவின் காந்த சக்தியை நாம உணர முடியும். ஏன்னா நாள்தோறும் நாம பயிற்சிகளை செஞ்சு வர்றோம். குருவின் உயிர்கலப்பை பூரணமாக பெற்றிருக்கிறோம். அதனால எந்த நிலையிலும் குருவை நினைச்சு அவரோடு கலந்து உயிர்கலப்பு பெற்று அந்த ஜீவகாந்த சக்தியை நல்லா நாம உணர முடியும். அதனால்தான் மகான்களை தரிசிக்கின்ற வழக்கம் ஆதியிலிருந்து இன்னைக்கு வரை இருக்குது. நல்லோரை காண்பதும் நன்றே, நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லோர் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று ஔவையார் அதனாலதான் சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் நன்மையை நாடி நாம செல்றோமோ அங்கெல்லாம் நமக்கு அளப்பரிய அந்த காந்தத்தை உணர முடியும். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்பார் சுவாமிஜி. அப்போ
நன்மையே விளைவிக்க நாட்டமா இருக்கிற போது அபரிமிதமாக ஜீவகாந்த சக்தி நம்முள் நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஜீவகாந்த சக்தியை எப்பொழுதும் ஆக்கத்துறைகளை பயன்படுத்தி நாம் வாழணும். யாரையும் அடக்கி ஆள்வதோ, தன்முனைப்பு கொண்டு அடக்கி ஆள்வதோ, அதிகாரம் செய்வதோ கூடாது. அப்படி செஞ்சா அவருக்கும் நமக்கும் ஒரு பொருந்தாத அலை உண்டாகும். விளைவு துன்பமா மாறிடும். அதனால எந்த துன்பம் வந்தாலும் அங்க இறைநிலையோடு இணைஞ்சு அமைதி காத்தால் தானாகவே அந்த துன்பம் விலகிடும். அதனாலதான் டோன்ட் கமாண்ட்ன்னு சொல்லுவாங்க. யாரையும் அதிகாரம் செய்யாதீங்க. அப்புறம் டோன்ட் கமெண்ட்ன்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. அப்ப மத்தவங்களை பத்தி அவதூறாக ஒருத்தரை பத்தி மூணாவது நபர்கிட்ட பேசுறதா, அவங்க இப்படி அவங்க எப்படி அப்படின்லாம் பேசுறது, இந்த புரணி பேசுறது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கறது, தேவையற்ற கமெண்ட்ஸ், இதெல்லாம் செய்யும் பொழுது ஜீவகாந்தம் இருப்புல குறைஞ்சிரும், செலவு அதிகமாகும். அப்புறம் டோன்ட் டிமாண்ட் அப்படிம்பாங்க சுவாமிஜி. அப்போ நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம கடமையை மட்டும் செஞ்சு கொண்டே இருக்கணும். செயல் விளைவு தத்துவத்தின்படி நாம என்ன செயல் செய்யறோமோ அதற்கு ஏற்ற விளைவு நிச்சயம் வரும். அதனால பிறரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சு மன அமைதியிலிருந்து வருந்தக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேராற்றலை உணர்ந்து நமக்கும் மற்றவங்களுக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யணும். அப்போ பிறரை வாழ்த்துவதன் மூலமும் இந்த ஜீவகாந்த சக்தி அதிகமாகும். நாம எப்பொழுதும் பிறரை வாழ்த்தி கொண்டே இருக்கணும். பிறர் செய்த நன்மைகளை நாம மறக்காம நினைச்சு பார்க்கணும். அப்ப அந்த நன்மைகளை நாம நினைத்து பார்த்து நாம அவங்களுக்கு பதில் உபகாரமாக நாமளும் ஏதாவது செய்யணும். யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்க கூடாது. நம்ம எதிரிகளை வாழ்த்தும் போதும் நமக்கு ரெட்டிப்பு மடங்கு அந்த காந்தம் பெருகும். எந்த வெறுப்புணர்ச்சி இல்லாம மனதை நுண்ணி அலைச்சல வைத்துக் கொண்டு எதிரிகளை வாழ்த்தும் போது அவங்களுக்கும் நமக்கும் அந்த பரஸ்பர காந்த ஓட்டம் இணக்கமாக இருக்கும். சுவாமிஜி சொல்றாங்க, உங்களுக்கு தவத்திலேயோ வேற எதுலயும் உங்களுக்கு எந்த இடர்பாடு ஏற்பட்டாலும் என்ன நினைச்சுக்கோங்க, என் கைகளை பிடித்து கொண்டே வாருங்க, உங்களை நான் உயர்த்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குருவோட உயிர் கலப்பை நினைச்சு நாம குருவோட ஒன்றி அறிவை வைத்திருக்கும் போது இயல்புக்கு நீதிப்படி அந்த குருவோட காந்த சக்தி நமக்கும் பாய்ந்து நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் ஊக்குவிக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளம்.